Hello friends, welcome to the TN Bankers YouTube channel. பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அண்ட் எக்ஸாம் அப்டேட்டுக்காக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளர்க்குடைய கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. இதில் எதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும், எதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷனோடு சேஞ்ச் பண்ண முடியும், எதெல்லாம் சேஞ்ச் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னா நம்மளுடைய நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், எந்த ஸ்டேட்டுக்கு நாம் அப்ளை பண்ணமோ அதை சேஞ்ச் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அட்ரஸ், நேஷ்னாலிட்டி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஆல்ரெடி நம்ம என்ன அப்ளை பண்ணமோ அதுதான். அண்டு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்குள்ளே மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இந்த 3 கேட்டகரியில். இதுவே நீங்கள் ஓபிசி, இடபிள்யூஎஸ், அன்ரிசர்வ்டு கேட்டகரியாக இருந்தால் இதில் எதில் வேணுனாலும் மாற்றிக்கலாம். இந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா. ஆனால் இந்த 3த்தில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் இந்த 3க்குள்ளே மட்டும்தான் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரிங்க சார், நான் வந்து ஓபிசியில் அப்ளை பண்ணிட்டேன், இப்போ நான் எஸ்சி எஸ்டிக்கு மாற்ற போகிறேன், எஸ்சி எஸ்டியுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் கம்மி இல்லையா? அப்போது அது தெளிவாக 5வது பாயிண்டில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃபீஸ் வந்து அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. ஓகே, இங்கே அதே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4வது பாயிண்ட்டில் இப்போ நான் சொன்னதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட அப்ளிகேஷன், நான் 2-3 அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன், எரர்னால எகைன் எரர் வந்துருச்சு, நான் இப்போ எதை வச்சு லாகின் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா? அதுக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க 7th பாயிண்டில் லேட்டஸ்ட் மாடிஃபைடு அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் நமக்கு வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எத்தனை தடவை ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாலையும் லாஸ்ட்டாக எந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிங்களோ அதோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும்தான் வேலிட். அதுக்கான ஆல் டிக்கெட்டில் தான் நம்ம எக்ஸாம் எழுதணும், அதுக்கு மட்டும்தான் ஆல் டிக்கெட்டும் வரும். ஓகேங்களா? அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த எடிட் விண்டோ எப்போலேருந்து எப்போ வரை ஓப்பன் ஆகும் அப்படின்னா 2ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரை செப்டம்பர் மாதம். இது முடிஞ்சிச்சுன்னா நம்மளால் எடிட் பண்ணவே முடியாது. 200 ரூபா ஃபீஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? மற்றபடி இதோடைய பிடிஎஃப் ஐபிபிஎஸ் வெப்சைட்லேயும் இருக்குது. நம்ம டெலகிராம் குரூப்லேயும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் போட்டு வரேன். நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. இல்லை வீடியோவிலே பாஸ் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்பர்ஸ்லோடைய பேக்கேஜ் வேணும் அப்படின்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் ஒரு பிகினராக இருந்து உங்களுக்கு படிக்க ஒரு தரமான சோர்ஸ் வேணும் அப்படின்னா அபித் சார் ஆப்பில் டிஎன் பேங்கர்ஸ் டீம்லேருந்து நானும் நம்ம நவீன் சாரும் அபித் சார் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து உங்களுக்காக ஒரு டெஸ்ட்டு அண்டு கிளாஸ் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களை டெலகிராம் குரூப்பில் மானிட்டர் பண்ணி உங்களை ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ணாமல் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. அபித் சார் ஆப் வெப்சைட்டில் போய்ட்டு பிளான்ஸில் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச்னு இருக்கும். கூடிய சீக்கிரமாக அதை கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச்னு மாற்றிடுவாங்க. நம்ம டிஎன் பேங்கர்ஸ் பேரும் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் கிளாஸும் இருக்கும், உங்களுக்கு ஸ்பீட் பூஸ்டர் டெஸ்ட்டும் இருக்கும். பர்சனலாக உங்களுக்கு நாங்கள் டெலகிராமில் கைடன்ஸும் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.